ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏலியன்ஸ் அமாங் இம்மோர்டல் டாங்கோட எபிசோட் 9 தான். போன எபிசோட் எண்டிங்ல ஹீரோ வந்து சோல் சுப்ரீம் செட்டை சேர்ந்து எல்டரை போட்டு தள்ளிப்பான். அது மட்டும் இல்லாம சோல் சுப்ரீம் செட்டை அழிக்கணும் உண்டு பிளான் பண்ணிட்டு சோல் சுப்ரீம் செட்டுக்குள்ள பேத்திப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சோல் சுப்ரீம் செட்டு தான் காட்டுறாங்க. அங்க 9 செட் தலைவியும் ஹீலிங்கும் சேர்ந்து அங்க இருக்கிற செட் சீடர்களை போட்டு தள்ளிட்டிருக்காங்க. அதே சமயம் சோல் சுப்ரீம் செட்டோட கிரவுண்ட் ஹாலை தான் காட்டுறாங்க. அங்க சாயுவே இதுதானும் சோல் சுப்ரீம் செட்டோட ஃபேமஸான ஷூட்டிங் டீயா. உடனே அங்க இருக்கிற எல்டர் சிங் சென் போன செட் சிங் ஹுய்க்கு என்ன செய்தது? சிங் ஹுய்னா வேற யாரும் இல்ல. போன எபிசோட்ல ஹீரோ வந்து ஒரு எல்டரை போட்டு தள்ளிப்பான் சோல் சுப்ரீம் செட்டை சேர்ந்து. அந்த எல்டர் பேர் தான் சிங் ஹுய். சாயுவே என்னைய பதற வச்சுட்டீங்க எல்டர் சிங் சென். பயப்பட வேண்டாம் சின்ன பொண்ணே, உண்மையை மட்டும் சொல்லு. சிங் சுய் எப்படி இருக்கிறான்? சாயுவே ஓ அந்த பெரியவரா, கொஞ்சம் பொறுங்க, அவர் எனக்கு ஒரு பார்சல் அனுப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுல எல்டர் சிங் ஹுயோட தலைகிரி வெட்டப்பட்ட எல்டர் சிங்சன். என்னோட சோல் சுப்ரீம் செட்டை சேர்ந்த எல்டரை கொள்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறாங்களுக்கு ஆர்டரை பாஸ் பண்ணுங்கடா, செட்டோட ஃபார்மேஷன் ஆக்டிவ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாரு. அந்த நேரத்துல கரெக்டா அங்கேருந்து ஒரு சீடர் வந்து எல்டர் செட் ப்ரொடக்டிவ் ஃபார்மேஷன் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாய மூட முந்தி ஹீலிங் வந்து அவனை போட்டி தள்ளிடுறான். எல்டர் சிங்சன் உனக்கு நல்ல தைரியம் தான். 9 செட் நம்ம செட் அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களா? 9 செட் தலைவி எல்டர் சிங்சன், நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு 9 செட் ஒரு சின்ன ரோல் தான் பண்றாங்க. இங்க உண்மையிலே சார்ஜர் இருக்கிறது வேற ஒருத்தர். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா சோல் சுப்ரீம் செட்டோட பிளட் ப்ரெஷர் சேம்பரை தான் காட்டுறாங்க. அங்க சோல் சுப்ரீம் செட்டோட மாஸ்டர் வெளியில ரொம்ப பரபரப்பா இருக்கு போல. இந்த 1000 வருடம் சோல் 3 10 வருஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் தான் ஷூட்டிங் டீய கொடுக்கும். டீய டெஸ்ட் பண்ணி பாரு. நீயே என்கிட்ட வந்ததுனால உன் முன்னாடி ரெண்டு வழி தான் நீக்குது. ஒன்னு கோஆபரேட் பண்றது, இன்னொன்று உன் தலை கீழே விழும். ஜியாங்கிவான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பத்தி பேசுவோம். உனக்குள்ள இருக்கிற அந்த சீக்ரெட் ட்ரெஷர் எங்க இருந்து வந்துச்சு? செட் லீடர் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அது எனக்கு கிடைச்சிருக்குன்னா இம்மோர்டல் அலையன்ஸ் அதுக்கு அனுமதி கொடுத்து இருக்கணும்னு அர்த்தம். ஜியாங்கிவான் ஒரு சோல் நார்த்தரிங் பில்ல ரிஃபைன் பண்ண 80 டிவைன் சோல் தேவைப்படும். நீ எத்தனை பில்ல கொடுத்த? செட் லீடர் கரெக்டா 800 பில். ஒரே ஒரு சீக்ரெட் ட்ரெஷருக்காக 800 பில். அப்பர் 3 செட் முன்னாடி நிற்கும் போது நம்ம சோல் சுப்ரீம் செட் கூட தலை குனிஞ்சு தான் நிக்கணும். ஜியாங்கிவான் உன்னால உண்மையா என்ன பண்ண முடியும்? என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட டிவைன் சோல் மட்டும்தான் இன்னும் குறைவா இருக்கு. நீ டீமன் சப்ரஸிங் பெல்ல என்னட்ட கொடுக்க ஒத்துக்கிட்டா இந்த 2 செட்ல இருக்கிற எந்த ட்ரெஷர் வேணும்னாலும் நீ எடுத்துக்கலாம். நான் பிரேக் த்ரூ பண்ண அப்புறம் அந்த டீமன் சப்ரஸிங் பெல்ல உனக்கே கடனா தாரே. ஜியாங்கிவான் அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பொருளை எனக்கு யூஸ் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல. என்ன ஒரு பரிதாபம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றாரு. அந்த 2வது வழியை தான் தேர்ந்தெடுக்க விரும்புற போல. இன்னொரு பக்கம் 9 செட்டோட தலைவிக்கும் எல்டர்ஸுக்கும் சண்டை நடக்குது. செட் தலைவி நாம இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே, எங்க போறீங்க? அடுத்த பக்கம் ஜியாங்கிவானுக்கும் அந்த செட் லீடருக்கும் பயங்கரமா அடித்தடி நடக்குது. செட் லீடர் நீ கொஞ்சம் மறைஞ்சிருந்து தாக்கினா நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா நேரடியா வந்தா உன்ன மாதிரி 10 பேர் வந்தாலும் ஏண்ட முன்னாடி நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஹிடன் வெப்பன்ஸ் வச்சு ஹீரோவை தொடர்ச்சியா அட்டாக் பண்றான். ஜியாங்கிவான் அவனோட வெப்பன்ஸ் எல்லாம் தடுத்துட்டு நேரடியா போய்த்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கத்தி உள்ள இறங்கல. தம்பி நீ ஏற்கனவே என்னோட வலையில விழுந்துட்ட. இன்னும் அரை மணி நேரத்துல நான் கொடுத்த பாய்சன் உன்னோட ரத்தத்துல கலந்து உன்னோட சோலை உருக்கிடும். அவனோட பிளான் என்னன்னா 100 வருஷமா வி வாங் அப்படிங்கிற ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஹீரோவை ஒரு பப்பட்டா மாத்தி அவனை கிஃப்டா கொடுக்க போறான். ஹீரோ அவனோட வெப்பன்ஸ் எல்லாம் சிதற அடிச்சு விட்டு கத்தியால சரமாரியா வெட்டுறான். இதை பார்த்த செட்லீட டேய் எப்படிடா உன்னோட ஆன்மா என்னோட பாய்சனை தாங்குது? ஜியாங்கிவான் தன்னோட ஆர்மரை ரிலீஸ் பண்றான் உடம்புரிக்கிற. அதை பார்த்தோன்னே செட்லீடு கை காலெல்லாம் நடுங்குது. ஹெவன்லி டீமன் இது எப்படி இங்க வந்துச்சு? ஜியாங்கிவான் என்னோட ஆர்மரை எடுத்து எவனா இருந்தாலும் அதை திரும்பி கொடுத்து தான் ஆகணும். அதாவது ஹீரோவோட ஆர்மரையும் யாரோ எடுத்து எழுதிக்கிறான். ஹீரோ வந்து அவனை கொண்டு அவன்கிட்ட இந்த ஆர்மரை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். அப்படியே சீனை கட் பண்ணா வெளியே சண்டை போட்டுட்டிருக்கிற செட் தலைவி நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அதுக்கு டைஸ்வான் தலைவரோட பொண்ணு டைஸ்வான் டவர் இதுல தலையிடாது. இதை பார்த்தது மங்கை கிரேடஸ் செட் தலைவி மட்டும்தான் அங்க தனியாக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா செட் தலைவி அந்த அட்டாக் எல்லாம் பிளாக் பண்றா. திரும்ப சீன் உள்ள வருது. அடி வாங்கி கீழே விழுந்திக்கிற செட் லீடரோட உடம்புலேருந்து அந்த சீக்ரெட் ட்ரெஷர் வெளியே வருது. இவ்வளவு நேரமா கெத்தா பேசின அந்த செட் லீடர் இப்ப ஹீரோ காலில் விழுந்து என்னைய கொன்றாதீங்க, நான் அவங்களுக்கு வேலை செய்யற ஒரு அடிமை நாய்த்தான் அப்படின்னு கெஞ்சிறான். ஜியாங்கிவான் அந்த செட் லீடருக்கு எந்த கருணையும் காட்டாம உன்னோட உசிருக்கு நீயே மதிப்பு கொடுக்கலனா
நீ செத்து போறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளுறான். அப்படியே சீனை கட் பண்ணா வெளியே சண்டை ரொம்ப தீவிரமா போயிட்டே இருக்கு. எல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செட் தலைவி அதை தடுத்துட்டு இருக்கிறா. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு சுவாட் அட்டாக் சாயுவை நோக்கி பாஞ்சு வருது. அவ பயந்து கத்துறா. ஆனா கரெக்டா ஜியாங் யுவான் வந்து அவளை காப்பாத்துறா. உள்ளே இருந்து காப்பாத்தி அவளை அப்படியே தன் கையில தூக்கிட்டு வரான். வெளியே நடக்கிற சண்டையை பார்த்துட்டு ஜியாங் யுவான், சண்டை ரொம்ப சுறுசுறுப்பா சூப்பரா போயிட்டு இருக்கு போல. செட் தலைவி, நீ சும்மா வேடிக்கை பார்க்காம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஜியாங் யுவான், நான் சும்மா ஹெல்ப் பண்ண மாட்டேன், காசு எங்க? எல்டர் சிங்சென், எங்களோட செட் லீடர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்க யாருக்கும் சரணடைய மாட்டோம். ஜியாங் யுவான், உங்க செட் லீடரை பத்தி கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா நான் அவனோட கதையை முடிச்சிட்டேன். இப்ப நீங்க சண்டையை நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுங்க. இப்போ சீன் நேரா இம்மோர்டல் அலைன்ஸ் இருக்கிற அந்த 3 செட் லீடரை தான் காட்டுறாங்க. டாய்ஸ்வான் டவரும் 9 செட்டும் சேர்ந்து சோல் சூப்பரின் செட் ஆக்கிட்டாங்க. இனிமே நமக்கு ஸ்பிரிட் ஸ்பில் சப்ளை வராது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நாம இப்ப எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா மற்றவங்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, நடுவில் இருக்கிறவர், கவலைப்படாதீங்க, அலையன்ஸோட ஆர்டரை ஆக்டிவ் பண்ணுங்க, நாம ஹெவன்லி பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். டாய்ஸ்வான் டவரை இருந்த ஜியாங் யுவானும் 9 செட்டை சேர்ந்த சாயுவேவும் அந்த சைக்கிள் ஆஃப் ரீஇன்கார்னேஷனுக்கு போகட்டும். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது.